ஒரு மாதிரியா இருக்கீங்க? பாலை இன்னும் காய்ச்சல, வாசலை பெருக்கி கோலம் போடல. எல்லாரும் எதையும் பறி கொடுத்த மாதிரி சோகமா இருக்கீங்க. என்ன விஷயமா? உங்களதான் கேக்குறேன், யாராவது பதில் சொல்லுங்களேன். இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு நந்தினி. புரியாத மாதிரி கேட்காதமா. எல்லாரும் ஏதோ கெட்டது நடந்த மாதிரி அப்படி வாய் அடிச்சு போயிருக்கீங்க. அதான் கேக்குறேன். அப்புறம் என்ன பண்ணணுங்கிற? வடை பாயசத்தோட விருந்து வச்சு கொண்டாட்டமா இருக்கணுங்கிறியா? நீ செஞ்சுட்டு வந்திருக்கிறது நல்ல காரியமா? உன் வாழ்க்கையே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்திருக்கியே, அதை மறந்துட்டு எங்களால எப்படி எப்பவும் போல இருக்க முடியும்? மா, நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்னு உங்க எல்லார்கிட்டயும் நேத்து தெளிவா சொல்லிட்டேன். அப்புறமும் ஏன் அதை பத்தி பேசுறீங்க? நீ சொல்லிட்டா நாங்க சரின்னு அதை அப்படியே விட்டுற முடியுமா? நேத்து மாப்பிள்ளை என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அவர் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம்ப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படிலாம் எங்களால சும்மா விட்டுற முடியாதுமா. நீ குத்தமா சொன்ன விஷயத்தை பத்தி மாப்பிள்ளைகிட்ட கேட்டோம். அதுக்கு அவரு அந்த தப்பு அவருடைய சுயநினைவே இல்லாதப்ப நடந்துச்சுன்னு சொன்னாரு. ஆனா நீ என்னடான்னா அவர் பேச்சையே காதல வாங்கிக்காம வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு இங்கே வந்து நிக்கிற. அது மட்டும் இல்லாம அந்த அகிலா பொண்ணோட நம்ம வீட்டு மாடியில் நின்று பேசிட்டு இருக்க. இதெல்லாம் என்ன? நாங்கெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா? அப்படியே அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்கோம். புரியுதா? ஆமா நந்தினி, நேத்து அத்தை வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்ததுல இருந்து யாரும் சரியா தூங்காம உன் விஷயத்த பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தோம். நீ உன் முடிவை மாத்திக்கிறது நல்லது நந்தினி. அண்ணி, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காதுன்னு நீங்க தான் எனக்கும் ரேவதிக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க. அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு நந்தினி. என் மனசுல இருக்கிற வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாரும் இப்பவும் போல இருக்கிறதா நினைச்சீங்கன்னா இந்த காஃபி எடுத்து குடிங்க. என் குடும்பம் நான் எடுத்திருக்கிற முடிவை பத்தி புரிஞ்சுக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்தேன். அந்த நம்பிக்கை பொய்யா போயிடக்கூடாது. காஃபி எடுத்துக்கோங்க.
நீங்க எல்லாரும் காஃபி எடுத்து குடிச்சு இயல்பா இருந்தீங்கன்னா நான் இந்த வீட்ல இருப்பேன். இல்லனா நேத்து நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்குவேன். ஆமா தீபாவளி என்னைக்குன்னு சொன்னீங்க? நீ பண்ண ஸ்வீட்டு ஆசம். நாசமா போச்சு. இது லேகியோங்க. பாடுறா சேலையில சும்மா தேவதை மாதிரி இருக்கா பாடுறா. ஏய் அது அவங்க அம்மாடா. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா? நல்லா இருக்கு. நீ சாப்பிடுறது நிப்பாட்டிட்டு அதையாவது சொல்லு. என்னது? அத ஹாப்பி தீபாவளி பா. ஹாப்பி தீபாவளி. சரி, நீங்க எல்லாரும் உங்க முடிவுல உறுதியா இருக்கீங்க. அதே மாதிரி நானும் என்னோட முடிவுல உறுதியா தான் இருக்கேன். இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன். உன்னை இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லல நந்தினி. வாழா வெட்டியா வர வேண்டாம் தான் சொல்றோம். அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. ஆமா நந்தினி, விஸ்வா பண்ண தப்ப நாங்க யாரும் நியாயப்படுத்தல. அதே நேரம் நீ உன் வாழ்க்கைய உதறி தள்ளிட்டு வந்திருக்கிறத எங்களால ஏத்துக்க முடியல. நந்தினி, நீ எப்பவும் சரியான முடிவை தான் எடுப்ப, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த விஷயத்துல நீ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு என் மனசு சொல்லுதுமா. அதுக்காக உன்னை விருப்பம் இல்லாம உன்னை மாப்பிள்ளையோட போய் சேர்ந்து வாழணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். எங்க மனசுல இருக்கிறத நீ புரிஞ்சுக்கணும் இல்லாம சொல்றேன். உள்ள போம்மா. சரிப்பா. ஐயோ ஆண்டி, நான் சமைக்கலான்னு வந்தேன். நீங்க முந்துட்டீங்களா? இது என்ன ஆண்டி, புது ஸ்டவ்? பழைய ஸ்டவ் என்ன ரிப்பேரா? இனிமே இந்த வீட்ல 2 அடுப்பு ஏறிய போகுது. ஏன் ஆண்டி? ஒன்னா இருந்த குடும்பத்தை பிரிச்சு 2 ஆக்கிட்டேடி. அதான் விஸ்வாவும் நந்தினியும் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? எத்தனையோ பிரச்சனைகள் வந்தும் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு ஒண்ணுமே வந்ததில்ல. ஒத்துமையா ஒன்னா இருந்தாங்க. அதுல ஆமா மாதிரி வந்து நீ பிரிச்சிட்டியடி. இனிமே உன் கையால ஒரு சொட்டு தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேன். அதான் தண்ணி அடுப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமே என் சமையல நானே பாத்துக்கிறேன். ஆண்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆண்டி. நந்தினி அக்கா இருக்கும்போது அவங்க தானே சமைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நானும் சமைக்கிறேன் ஆண்டி. என்னடி நீயும் நந்தினியும் ஒன்னாயிடுமா? அவகிட்ட நீ ஏணி வச்சாலும் எட்டாதடி. இனிமே அவ செஞ்சா அதனால நானும் செய்யறேன்னு வந்து நிக்காத. வேணும்னா புத்தி கேட்டு போய் உன் கழுத்துல தாலி கட்டானே விஸ்வா, அவனுக்கு வேணா நீ சமைச்சு போடுமா? இனிமே என் கையால நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி இன்னும் நிக்கிற? ஒண்ணு செய்யி, நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து சமையல் பண்ணு. என் கண்ணு முன்னாடி நின்னு என்ன டென்ஷன் பண்ணாத. போய் இங்க இருந்து. சோத்த
சோத்த பொங்கி போட்டு எனக்கு சொக்கு பொடி போடலான்னு நினைக்கிறியா? இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். சீ. என்னாச்சு? சமைக்க போறேன்னவ இங்க நிக்கிற? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? யார காப்பாத்துறதுக்காக இப்படி சைலண்டா இருக்க? அதான் முகமே சொல்லுதே என்ன நடந்திருக்கும்னு. விஸ்வா எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இந்த பேச்சு விடுங்க. ஒண்ணும் இல்ல. இப்படியும் ஒரு பதில் சொல்லலாம். என்ன சமையல் ரூம்குள்ள வரக்கூடாதுன்னாங்க தானே? சொல்ல அகிலா. இனிமே இந்த சமையல் கட்டுக்குள்ள நீ வரக்கூடாது, இந்த கிச்சன்ல சமைக்க கூடாது. கரெக்டா? யாரை காப்பாத்துறதுக்காக இப்படி சைலண்டா இருக்க? உன் மூஞ்சிதான் சொல்லுது என்ன நடந்திருக்கும்னு. இங்க பாரு. ஆமா, நீ பதில் சொல்லலன்னா இது சொல்லுதே. மளிகை கடை பில்லு, புது ஸ்டவோட பில்லு, கேஸ் சிலிண்டர் பில்லு, என்ன இதெல்லாம்? வா விஸ்வா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு சமைச்சிட்டு இருக்க? என்னடா கேள்வி? எனக்கு பசிக்குது, நான் சமைக்கிறேன். என்ன புது பழக்கம்? டெய்லி நீயா சமைக்கிற? அகிலா இருக்கால, சமைக்கிறதுக்கு தானே அவ இருக்கா. அவளை வெளியில அனுப்பிட்டு நீ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க? பத்த வச்சுட்டாள் அவ. நினைச்சேன் இந்த வீட்ல 2 அடுப்பு எரியும் நான் சொன்னதுமே பின்னாலேயே உங்ககிட்ட வந்து சொல்லி பத்த வைப்பான்னு நினைச்சேன். அவ எதுவும் பத்த வைக்கல, நீ எதுக்கு இதை பத்த வச்சுட்டு இருக்கறதா கேக்குறேன் உன்னை. இங்க பாரு, யாரும் எனக்கு எதுவும் சொல்ல வேணாம். நானே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். மளிகை பில்லு, கேஸ் பில்லு, புது ஸ்டவோட பில்லு, என்ன நடக்குதுங்க? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு சூடு சொரணை எல்லாம் இருக்கு, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு அது இருந்துச்சுன்னா நான் சமைக்கிறத சாப்பிடு. இல்ல எல்லாத்தையும் உதுத்து போட்டேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா இந்த ஊமக்கள்ளி ஆக்கி போடுறத சாப்பிடுப்பா. முதல்ல வார்த்தையை பார்த்து பேசுமா. கோவம் தான் என்ன வேணாலும் பேசுவியா? இப்போ நான் என்ன சொல்லிட்டு நீ இப்படி கோவப்படுற? எதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவளை திட்டிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, அவ என்கிட்ட எதுவும் சொல்ல, நானா பார்த்துட்டு வந்தா உங்ககிட்ட கேக்குறேன். ஏன் இந்த வேலை? புரியுதுடா, எனக்கு நல்லா புரியுது. இவ நல்லா உன்னை மயக்கி வச்சிருக்கா. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏமா திடீர்னு இந்த வேலையெல்லாம்? அவ சமைச்சு எடுத்துட்டு வருவா, நீ ரூமுக்கு போமா முதல்ல. முடியாதுடா, என் சமையல நான் தான் சமைப்பேன். நான் சமைக்க விட மாட்டேன். சும்மா இரு விஸ்வானி. இங்க பாரு, சொன்ன கேளு. அசிங்கமா இருக்கு. ஒரே வீட்டுக்குள்ள 2 ஸ்டவ் 2 சமையல்ல. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கேவலமா இல்ல? இங்க பாரு, இருக்கிறது 3 பேர். இதுக்குள்ள பிரிவினை வேணாம். சொன்ன கேளு. ஒழுங்கா இருந்த குடும்பத்தை பிரிக்க தானே வந்திருக்கா. பிரிக்கிறது என் வேலை இல்ல, இவளோட வேலை. அம்மாடி, நல்லா நடிக்கிறடி. என் பையனுக்கு ஏத்தி விட்டு இங்க அவனை அனுப்பிச்சிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறிய நீ. பாக்குறேன் இந்த வீட்ல உன் நடிப்பு இன்னும் எத்தனை நாள் செல்லுபடியாகும் நானும் பாத்துறேன். என் அடுப்புல கைய வச்ச கைய உடைச்சிருவேன். அம்மா, நந்தினி பிரச்சனையை என்னம்மா பண்றது? இதை இப்படியே விட்டுறணுமா? எப்படி விட முடியும்? அக்கம் பக்கத்துல விஷயம் தெரிஞ்சு கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறதுக்குள்ள எப்படியாவது நந்தினிய சமாதானப்படுத்தி மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு போய் விட்டுடணும்டி. ஆமாமா, இவ பாட்டுக்கு வீட்டை விட்டு போறேன், ஹாஸ்டல்ல போய் தங்குறேன்னு சொன்னாலும் பயப்படாம நாம அதை செஞ்சிடணும். அப்பதான் அவ வாழ்க்கைக்கும் நல்லது. நானும் அந்த முடிவுல தாண்டி இருக்கேன். இப்போதைக்கு நந்தினி பேசுறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கேனே தவிர அவளை மாப்பிள்ளை வீட்டுல எப்ப கொண்டு போய் விடுவோன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் கூட அத்தை கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வந்திருக்கேம்மா. அந்த அகிலாவை எப்படியாவது சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருங்க.
அப்பதான் நந்தினி திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். என் மாப்பிளைய அடிக்காதீங்க ப்ளீஸ். யாரும் தடுக்காதீங்க. மீறி தடுத்தீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கும் அடி விழும். உங்க ரவுடித்தனத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா, இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? சொல்லு. மகேஷ முதல்ல விடுங்க, இல்ல எல்லாரும் கம்பி என்னதான் போறீங்க. என்னம்மா போலீஸ்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுறியா? நாங்க என்ன விளையாட்டுக்கா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம்? எங்க பணத்தை திருடி ஏப்பம் விட்டுருக்கான், அதை திருப்பி கொடுறான்னு கேட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அடிச்சு கேட்டா பணம் வந்துருமா? பணம் கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அத மீறி ரவுடித்தனம் பண்ணா அத பாத்துக்கிட்டே நாங்க சும்மா இருக்க மாட்டோம், பாத்துக்கோங்க. என்னம்மா பெரிய முறை இருக்கு? எங்க பணத்தை கேட்கறதுக்கு வெத்தலை பாக்கு வச்சா கேட்க முடியும்? என் ஃப்ராட் தனம் பண்ணி எங்க பணத்தை சாப்பிட்டுருக்கான். அத வந்து கேட்டா அப்படி கேட்காத இப்படி கேட்காதன்னு கிளாஸ் எடுக்கிற. போமா வேலையை பாத்துக்கிட்டே. இதோ பாருங்கம்மா, நீங்க பேசுறது சரியில்லை. எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கோங்க. அங்க போய் பேசிட்டு தான் வரோம். எனக்கு 1 லட்சம் ரூபா தரணும், இவருக்கு 3 லட்சம் ரூபா தரணும், அவங்களுக்கு 5 லட்சம் ரூபா தரணும், இவருக்கு 1 லட்சம் ரூபா தரணும். ஆக மொத்தம் 10 லட்சம் ரூபா தரணும்னு பேசிட்டு தான் வரோம். இந்த பணத்தை எல்லாம் நேர்ல பார்த்து வாங்கிக்க சொல்லிருக்காங்க. அதனாலதான் இங்க வந்திருக்கோம், புரியுதா? ஐயா ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கய்யா. நாங்க பணம் கொடுக்காம எங்கேயும் ஓடி போயிட மாட்டோம். கொஞ்சம் அவகாசம் கொடுங்கய்யா, எப்படியாவது உங்க பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துடுறோம். எதை வச்சுமா உங்களை நம்ப சொல்றீங்க? இத்தனை நாள்ல ஒரு நாளாவது எங்க பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பு இருந்துச்சாமா உங்களுக்கு? அடிச்சு கேட்டாதானே பண ஞாபகமே உங்களுக்கு வருது. அம்மா, நீங்க பாட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்னென்னமோ பேசிட்டே போகாதீங்க. நாங்க என்னைக்குமே யார் பணத்துக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. ஏதோ என் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் போராத காலம் ஒரு ஃப்ராடு பையில நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க, அவ்வளவுதான். நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம். நிச்சயமா உங்க பணம் திரும்பி வந்துடும், கவலையே படாதீங்க. நாங்க ஒண்ணும் இங்க பேச்சுவார்த்தை நடத்த வரல, எங்க பணத்தை திருப்பி வாங்க வந்திருக்கோம். ஒண்ணு பணத்தை கொடுங்க, இல்ல இவனை எங்க கூட அனுப்பி வைங்க. நாங்க எப்படி வாங்கணுமோ அந்த விதத்துல வாங்கிக்கிறோம். என் மாப்பிள்ளை இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து அது இதுன்னு போய் தேடி இப்ப வந்திருக்கிறாரு. அவரை மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. எப்ப ஆடுபட்டாவது உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். எப்ப கொடுப்பேன்? இன்னும் 1 வாரத்துக்குள்ள கொடுத்துறேங்க. 1 வாரமா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன்னால பணம் கொடுக்க முடியுமா?